எந்திரிச்சு வாங்க, சாப்பிடலாம். எங்களுக்கு வேண்டாம். சொன்னா கேளுங்க. எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருக்க போறிய? எந்திரிச்சு வாங்க. வேண்டாம்னா காதல விழலையா? பட்னியா கிடந்தா போனவங்க வந்துட மாட்டாங்க. உண்மையா உங்களுக்கு கவலை இருந்தா அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை செய்யுங்க, போதும். சித்திக்கு உன்னை வீட்டை விட்டு விரட்டணும்னு ஆசை. போயிடுறியா? என்னாச்சு? போயிடுறீங்களா? நான் கேட்டது நீங்க என்ன ஆகணும்னு மகாலட்சுமி ஆசைப்பட்டாங்களோ அதுவா ஆகணும்னு சொல்லிதான். சொன்னா புரியாதா? புரியாது. எங்களை உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காதவங்களே இல்ல. இது போய் தானா? சீதா எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா. சாப்பிடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அம்மா கூட இப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? போக போக தெரியும். ஐம் சாரி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மனசு உடைஞ்சு போகாதீங்க. இது சாதாரண கொலை இல்லை, கொடூரமாக கொண்டு இருக்காங்க. இருந்து நான் செத்துருக்கோம் சார். பெரியப்பா அண்ணா, இப்படியே இருந்தா எப்படின்னு? என்னாலே தாங்க முடியல மீரா. அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? மகா இல்லாம எதையுமே யோசிக்கவே முடியல. வீடே ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா?
தெரியதானே போகுது. கண்டிப்பா பிசினஸ் எதிரியா இருக்க முடியாது. யாரோ பர்சனலா தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. பாஸ் சொல்லிட்டாங்க, விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாரா இருந்தா என்ன கண்டுபிடிச்சா மகா திரும்ப வந்துட போறாளா? அதுக்காக விட முடியுமா? கண்டுபிடிச்சு தானே ஆகணும். சமந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. குற்றவாளி தப்பிக்க முடியாது, தப்பிக்க விடக்கூடாது. அப்படியா? பிடிச்சிடலாமா? புடிச்சிடலாமான்னா என்ன அர்த்தம்? புடிச்சே ஆகணும். எப்படி எப்படி பிடிக்க முடியும்? அப்படின்னா பிடிக்கணுமா வேண்டாமா? அது இல்ல, பிடிக்கணும். அதான் எப்படின்னு கேட்டேன், அவ்வளவுதான். ராம் எதுக்கு ஐபிஎஸ் ஆயிருக்கான்? இதுக்காக தானோ என்னவோ. கடவுள் தான் அவனை ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்கியிருக்கு. ஆமா ஆமா, பாஸ் விட மாட்டாங்க. பாஸுக்கு அந்த முத்தாரம்மன் துணையா இருப்பா. கண்டிப்பா புடிச்சே ஆகணும்னு பாஸ் சத்தியம் பண்ணிருக்காங்க. சீதா, மாப்பிளைக்கு இது மொத கேஸ் மட்டும் இல்லம்மா, முக்கியமான கேஸ். விட முடியுமா? வாங்க மாப்பிள்ள. எப்போ வந்தீங்க அங்கிள்? இப்பதான் மாப்பிள்ள. நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அங்கிள், சொந்தக்காரங்கெல்லாம் வருத்தப்படுறது இயல்பு தான். ஆனால் போலீஸ் ஆஃபீஸரா, சீனியர் ஆஃபீஸரா உங்ககிட்ட நான் சில உதவிகளை எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா மாப்பிள்ள. உங்களை விட பதவியில் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவர்ல. உங்கள் கைடன்ஸ் ராமுக்கு ரொம்ப முக்கியம். நானும் அதைத்தான் சொல்ல ஆசைப்படுறேன். ராம் ஜெயிக்கணும். ஆமா, ராம் ஜெயிக்கணும். ஆனா முதல்ல எதுக்கு கொலை கேஸ் எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது கேஸ் எடுக்கலாம்ல? நானும் அதான் சொல்ல நினைச்சேன். ஏன்னா ராம் ஜெயிக்கணும்ல, டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் எடுக்கணும்ல. அதனால ஏதாவது சின்ன கேஸ் எடுக்கலாமேன்னு தான் கேட்டேன். ஓ, திருட்டு கேஸ் மாதிரியா? அப்போ உமா கேஸ் எடுத்துக்கலாமா? அப்பா, அத பத்தி இப்போ பேச வேண்டாம். ஏன்? இல்லப்பா. சம்பந்தி, மகா மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம். ஆனா இப்ப அவளே இல்லைன்னு ஆயிடுச்சு. மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். வாங்க. சொல்லுங்க அங்கிள். மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. சொல்லுங்க அங்கிள், தப்பா எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயே டவுட் இருக்கு. உங்க இன்வெஸ்டிகேஷனை குடும்பத்துல இருந்தே ஆரம்பிங்க. ஆமா அங்கிள், எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இல்ல, குடும்பத்துக்குள்ளேயே குற்றவாளியை வச்சுக்கிட்டு வெளியே தேடினா இந்த கேஸ் முடியாது மாப்பிள்ள. உடனே வீட்டுக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. சார், கண்டுபிடிச்சிட்டானா? கடவுளே, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன காப்பாத்து. ராம் பேசாம தான் இருந்தான். இந்த ராஜசேகர் தான் ஏதோ சொல்லி டென்ஷன் பண்றாரு. பாஸ். சீதா, அவர் இப்ப ஆபீசர். சரிங்கப்பா. சார், என்ன பண்ண போறிய? சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சார்,
ஓகே சார். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. மகாலட்சுமி மேடம் கொலையில குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ராம், என்னடா சொல்ற? சாரி, நான் இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். என்ன இருந்தாலும் நீ இல்ல, நீங்க பண்றது தப்பு இல்ல. ராம்க்கு வந்திருக்கிற டவுட்ல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒத்துழைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்காக ஃபேமிலியே டவுட் பண்ணலாமா? அது தப்பு இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்டா கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? அது ராமுக்கு டவுட் இல்ல, நீங்க தான் ஏதேதோ சொல்லி அவனை குழப்பி விட்டுட்டீங்க. இங்க பாருங்க, அவங்க என்னோட டிபார்ட்மெண்ட் சீனியர் ஆஃபீஸர். பர்சனலா எதுவும் சொல்லல. தட்ஸ் ஆல். எல்லாரும் சும்மா இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? சத்யா, இது எங்க ஃபேமிலி விஷயம். நீ பேசாம நில்லு. எது கொலை பண்றது உங்க ஃபேமிலி விஷயமா? அண்ணா, இப்ப எதுக்கு பதட்டமாகறீங்க? மகா கொலைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன? டேய், என்ன பேசுற நீ? சம்மந்தம் இல்லைன்னா அமைதியா இருங்க. நீங்களும் உங்க பொண்டாட்டியும் எதுக்கு பயப்படுதிய? நீங்க பயப்படுறத பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்கு. அடி பாவி, நீயே எங்களை தூக்குல தொங்க விட்டுருவ போல. ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். ஏய், நகையை திருடிட்டு நீ பேசக்கூடாது. இங்க பாருங்க சார், நகை எப்படி என் அம்மா பேக்குக்கு போச்சுன்னு என்கொயரி பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கும் இந்த மர்டருக்கும் சம்பந்தம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அண்ணே சார், சார், நகை கேஸ பத்திலாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சித்தியை கொன்னது யாருன்னு தெரியணும்ல. இப்ப வேற நகையை பத்தி ஏன் இப்போ வேண்டாம்? சம்பந்தப்பட்டிருக்கலாம். இங்க பாருங்க, நகையா இப்ப முக்கியம்? எங்க சித்தியை கொன்னுட்டாங்க. அத முதல்ல பார்க்காம எதுக்கு நகையை பத்தி விசாரிக்கணும்? அப்போ நகை எப்படி உமாமா பேக்ல போச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? தெரியும் இல்லக்கா, காரணமே அவங்கதான். ஏய், இஷ்டத்துக்கு பேசாத. நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. இந்த பிரச்சனையில என் பொஞ்சாதி சம்பந்தப்பட்டிருக்கா. என் பொஞ்சாதி மேல யாரோ திட்டம் போட்டு திருட்டு பட்டம் கட்டிருக்காங்க. எப்படி விட முடியும்? நகைக்கும் கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குங்க. இருக்கலாம், அதனால அதையும் விசாரிக்கணும். இருக்கலாமெல்லாம் இல்ல, இருக்கும். டவுட் வந்தா கிளியர் பண்ண வேண்டியதானே? ராம் சார், நான் சொல்றேன், என் தங்கச்சி மர்டர்ல இந்த குடும்பத்துல இருக்கிற யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. விடாதீங்க. டேய், நீயும் இந்த குடும்பத்துல தான் இருக்க, அதை மறந்துட்டு பேசாத. போடா. ராம், உனக்கு என்ன தோணுதோ அதை செய். சார், அபிஷியலா நான் டீல் பண்ணிக்கலாமா? எஸ், கேரி ஆன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த குடும்பத்துல மகாலட்சுமி மேடத்தை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அதுக்காக என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. யார் யார் என்கொயரி பண்றதுன்னு அவங்க பேர் சொல்றேன். சேது, சுபாஷ், அர்ச்சனா, சீதா, செல்வி, மீரா, துரை,
அஞ்சலி, பிரியா, சத்யா. மொத்தமே அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு லிஸ்ட்? இங்க பாருங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்கொயரிக்கு ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்க மறுத்தா அரெஸ்ட் பண்ணி தான் விசாரிக்க வேண்டியது இருக்கும். இன்ஸ்பெக்டர் போலாம். ஓகே சார். இத பாருங்க, 1 hour டைம். எல்லாரும் ஏசி ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஏதாவது காரணம் சொல்லி வராம இருந்தீங்க, வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுவோம். மைண்ட் இட். போலாம். பெரிய போலீஸ் ஆபீசர் இவன். நேத்து வேலைக்கு சேர்ந்தவன் கொலைகாரங்களை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்து ஆளுங்களை என்கொயரி பண்றானா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்படி பேசிட்டு இருந்தா நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. இனிமே நினைக்க ஒண்ணும் இல்ல, நினைச்சாச்சு. ஏய், மரியாதையா பேசு. நீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, இன்னொரு ஆளும் சேர்ந்து பண்ணிருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு. அண்ணே, சீதாவை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்க. சுபாஷ், முதல்ல அர்ச்சனாவை சும்மா இருக்க சொல்லு. அவ பேசுறத பார்த்தா எனக்கே டவுட் வருது. நீர் ராம் அனுபவமே இல்லாம நடந்துக்கிறானே. தெரியதானே போகுது. அனுபவம் இல்லையா இல்ல கிடுக்குப்புடி போடுறானான்னு இப்ப தெரிஞ்சிடும். இங்க செல்வி யாரு? நான் தாமா. நீங்க வாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க பயப்படாதீங்க, உட்காருங்க. இல்ல வேணாய்யா, நான் நிக்கிறேன். பரவாயில்ல, உட்காருங்க. தண்ணி குடிங்க. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்க மேல சந்தேகப்பட்டு நான் கூப்பிடல. நீங்க கொடுக்குற வாக்கு மூலம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க முதலாளி அம்மா மகாலட்சுமி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, மகாலட்சுமி அம்மா ரொம்ப நல்லவங்க. செல்வி, நீங்க யாருக்கும் நல்லவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். உங்க மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லுங்க. என்ன சார் சொல்றது? இது வரைக்கும் நீங்க சொல்லாத, சொல்ல முடியாத, சொல்ல நினைக்கிற, சொல்ல பயப்படுற விஷயத்த சொல்லுங்க. இன்னும் காணமே. செல்விக்கு ஏதாவது தெரியுமா? ஒருவேளை போட்டு கொடுக்கறாளோ? என்ன நடக்குது? ஏங்கா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏதாவது பேசணும்ல, பயத்துல வேர்த்து கொட்டும். ராம் வேற பாக்குறதுக்கு யாரோ மாதிரி இருக்கான். அர்ச்சனாவை விசாரிக்கும் போது அதை விட அதிகமா வேர்த்து கொட்டும். அவ்வளவுதான் உன்ன. அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் பயம் வரும், அப்போதான் வேர்க்கும். அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கோ என்னமோ. எனக்கும் அப்படிதான் தோணுது சீதா. ஐயா, மனசுல இருக்கிறத சொல்லலாங்களா? பயப்படாம சொல்லுங்க. மகாலட்சுமி மேடத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாருங்க, நான் கோவப்பட மாட்டேன். பயப்படாம சங்கடப்படாம சொல்லுங்க. தங்கச்சி படிப்புக்காக நான் வேலை செஞ்சு சேர்த்து வச்ச பணத்தை மகாலட்சுமி அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன், எதுக்காக தரமாட்டேன்னு சொன்னாங்க? நான் சீதாம்மா கூட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருந்தீங்க? 75,000. சரி, கவலைப்படாதீங்க. அந்த பணம் உங்க கைக்கு கிடைக்கும். இப்போ நான் கேட்க போற கேள்விக்கு மட்டும் தயங்காம பதில் சொல்லுங்க. சரிங்க ஐயா. மகாலட்சுமி மேடமை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. பயப்படாம சொல்லுங்க. ஐயா, மகாமான்னா எல்லாருக்கும் பயம். அவங்கள கொலை பண்ற தைரியம் யாருக்குமே இல்லை.
அர்ச்சனா வாங்க. அர்ச்சனா யாரு? நான் தான். வாங்க. இதை ஃபுல்லா மார்க் பண்ணி தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. வாங்க. ராம், இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க. ம். மகாலட்சுமிய ஏன் கொன்னீங்க? ராம், என்ன சொல்லுங்க. மகாலட்சுமி ஏன் கொன்னீங்க? யார வச்சு கொன்னீங்க?